எந்த முயற்சியும் நாம் செய்ய வேண்டியதில்லை. அது கிறிஸ்துவுக்குள் நமக்கு சொந்தமானது. வேதம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 21-22 வசனங்களில் இப்படி இருக்க, ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பொல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் எல்லாம் உங்களுடையது என்று ஏன் வேதம் சொல்கிறது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். தேவனுக்கே மகிமை. அறிக்கை: நான் தேவனின் சுதந்திரர் மற்றும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரர் என்பதால் உலகம் முழுவதும் என்னுடையது. கிறிஸ்துவில் நான் எல்லையற்ற, கணக்கிட முடியாத, எந்த மனித மனமும் புரிய முடியாத ஐஸ்வர்யத்தின் உரிமையாளர். நான் இன்று இந்த விசுவாசத்தில் வாழ்கிறேன். கிறிஸ்துவில் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் எனக்கு நுழைவுரிமை உள்ளது. மேலும் எல்லாமே என்னுடையது. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. இதான் நம்ம உலகத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்க எல்லாம் என்னுடையது. பட் நாங்கள் சொல்கிறோம் பிகாஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அது சொன்னால் எல்லாம் என்னுடையது. 1 கொரிந்தியர் 3:21 எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் என்னுடையது சொல்லுங்க. எனக்கு இல்லை என்று சொல்ல இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. சொல்லுங்க. நான் இப்பொழுதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல என்ற சொல்லு பகுதி குறித்து போட்டு எழுதுது. சகல ஆசீர்வாதத்தினாலும் நான் இப்பொழுதே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்திலே நான் விரும்புவது வேண்டுவது எல்லாம் கிறிஸ்துவுக்குள் எனக்கு ஏற்கனவே என் அப்பாவினால் தயார்படுத்தப்பட்டாயிற்று. நான் எல்லாவற்றுக்கும் பிறப்பினாலேயே சொந்தக்காரி. ஆமென். Praise the Lord. Thank you Pastor Sugandhi. Hallelujah. டிலோவானிங்களாமா உங்கள் வார்த்தையை கவனியுங்கள். நீங்கள் கிறிஸ்தவம் என்பது வார்த்தை. தேவன் சொன்ன ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்துச்சு. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஸோ கடவுள் எப்படி இருப்பார் என்றால் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் இல்லை. கடவுள் வார்த்தையாக இருக்கிறார் என்று திட்டத்தில் வாசிக்கிறது. இந்த வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வந்தால் நீங்கள் கடவுளை உங்களுக்கு கொண்டு வாங்க. ஆமென். ஸோ நீங்கள் பேசுகிற வார்த்தையை கொண்டு நீங்கள் தேவனை போலவே பிறந்திருக்க முடியாது. What you say, that's what you become. நீதிமொழிகள் 23:7, Proverbs 23:7. What man thinketh, so is he. மனிதன் எதை நினைக்கிறானோ அவன் அப்படி இருக்கிறான். எல்லாம் என்னுடைய நினைச்சா அப்படித்தான் உங்களோட வாழ்க்கை இருக்கும். சீச்சி எனக்கு இல்லை, எனக்கு பெருசாக கையில் காசு தங்காது பாருங்க. வாழ்நாள் முழுக்க ஓட்ட பக்கெட்டோட ஆனால் இல்லை, எல்லாம் என்னுடையது. தேவன் என்ன பேக்கப் பண்ணுறார். ஹல்லேலூயா. ரைட். அதாவது பேசுகிற வார்த்தைகள் தான் எல்லாமே. வாங்க. உங்கள் வார்த்தையை கவனியுங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லியும் தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தோஷப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மார்க்கு 11:23. உலகம் கற்பிக்கும் பயன் அல்லது எதிர்மறையான வார்த்தைகளுடன் அல்ல, தேவனுடைய வார்த்தையுடன் ஒத்து பேச நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக, மழை பெய்யும் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்லாமல் மழை பெய்யக்கூடும் அல்லது மழை பெய்ய போகிறது என்று சாதாரணமாக கூறுங்கள். பயத்தை பேசாதிருங்கள். நீங்கள் எதையாவது தேடும் போது அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என தோன்றும் போது அல்லது கனமான ஒன்றை நகர்ந்து முயற்சிக்கும் போது உங்கள் பதில் என்னவாக இருக்க வேண்டும்? என்னால் முடியாது என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். அதைத்தான் உலகம் பலரது இருதயங்களில் கற்பித்துள்ளது. அதனால்தான் இப்படியான பேச்சுக்களை ஒழிப்பது மிகவும் கடினம். ஆனால் நீங்களோ வித்தியாசமானவர்கள். நீங்கள் மறுபடியும் பிறந்து தேவனின் பிள்ளை. நாம் தேவ ராஜ்யத்தின் மொழியில் வித்தியாசமாக பேசுகிறோம். அதாவது நாம் விசுவாசத்தை பேசுகிறோம். பயம்
சந்தேகம் அல்லது அவநம்பிக்கையை பேசுவதை தவிர்க்கிறோம். அல்லேலூயா. என்னால் முடியாது என்ற சொற்றொடரை பயன்படுத்துவது குறுகிய வரம்புக்கு உட்பட்ட மனநிலையையும் இயலாமையையும் வலுப்படுத்துகிறது. இது எதையாவது நகர்த்த முடியாது போன்ற ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை பற்றி பேசும் உண்மை என்று ஒருவர் நினைக்கலாம். ஆனால் அது அதைவிட அதிகம். இது உங்கள் தெய்வீக இயல்புக்கு பொருந்தாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் பிலிப்பியர் 4:1 கூறியதை நினைவுபடுத்துங்கள். கிறிஸ்துவத்தில் என்னால் செய்ய முடியும் என்ற மனநிலை நம்மிடம் உள்ளது. இது நம் கிறிஸ்துவ வாழ்வின் அடிப்படையாக அமைகிறது. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:13 கூறுகிறது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். நாம் வார்த்தையை பேசுகிறோம். நம்முடைய பரலோக ராஜ்யத்தின் தெய்வீக உண்மைகளுக்கு ஏற்ப நாம் பேசுகிறோம். உங்கள் வாழ்க்கை நீங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறீர்கள் என்பதன் அடிப்படையில் அமைகிறது. நீதிமொழிகள் 18:21 கூறுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எனவே நீங்கள் பேசும் வார்த்தைகளில் கவனம் கொள்ளுங்கள். வாயின் வார்த்தைகளை சரியாக பேசுங்கள். சத்தியத்தை பேசுங்கள். தேவனுடைய வசனமே சத்தியம் என்று யோவான் 14 எழுதப்பட்டுள்ளது. அறிக்கை: நான் என் வார்த்தைகளால் ஆட்சி செய்கிறேன். நான் தெய்வீக ஆரோக்கியம், வெற்றி, அமைதி மற்றும் செழிப்புடன் நடக்கிறேன். நான் இந்த உலகின் கூறுகள் மற்றும் பலவீனப்படுத்தும் சக்திகளுக்கு மேலாக வாழ்கிறேன். ஏனென்றால் நான் கிறிஸ்துவில் வாழ்கிறேன். அவருடன் அமர்ந்து சாத்தானுக்கும் இருளின் கொள்ளாத சக்திகளுக்கு மேலாக நான் வாழ்கிறேன். உலகம் எனக்கு உட்பட்டது. தேவனுக்கே ஸ்தோத்திரம். அருமையான பகுதி. வாட்மேன் எதை பேசுறீங்களோ அதான் உங்களோட வாழ்க்கை. ஸோ சிம்பிள். ஸோ பேசுகிற வார்த்தையை சரிப்படுத்தினார், வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரிப்படுத்தினார். அவ்வளோ சிம்பிளா? அவ்வளோ சிம்பிள். ஹல்லேலூயா. அடுத்து மெலனி வாரீங்களா? மெலனி, பிரைஸ் தி லார்ட். God wants you best. உங்களுக்கு நல்லதை தான் தரணும். கரெக்டாக தட்டலாமே. Jesus wants the best for you. You saw me before I was born. Every day of my life was recorded in your book. Every moment was laid out before a single day had passed. How precious are your thoughts about me, O God. They cannot be numbered. Psalm 139, verse 16 to 17. Some people are afraid to allow the Lord Jesus have his way in their lives. They think he will change their dream, that dream they have so nursed all their lives, that picture they've painted for themselves. They feel he might lead them to become something they don't want, so they become apprehensive. Well, the only people that think this way are those who do not know Jesus. And because they don't know him, they can't trust him. If you ever get to know who he is, you'd learn to trust him. Think about it. All he ever wants is the best for you. Therefore, you can't trust him. You can trust him with your life. He is interested in everything about you. He loves you more than you love yourself. He has a plan for you, and that plan is to make you successful and joyful all the time. He said in Jeremiah 29, verse 11, "For I know the plans I have for you, declares the Lord, plans to prosper you and not to harm you, plans to give you hope and a future." No one else has this kind of plan for you. It also brings to mind his endearing words in 3 John 1, verse 2. "Beloved, I wish above all things that thou may prosper and be in health, even as thy soul prospers." Think about that. It's the reason he gave you his life, his righteousness, his glory, and his name, so you can live above Satan, sin, sickness, disease, and death. Glory to his name forever. Righteous Father, thank you for your unwavering love and perfect plans for my life. I trust you completely, knowing that your plans are to prosper me, give me hope and secure my future. I choose to follow your guidance, confident that I will always live a life of joy and fulfillment. In Jesus' name, amen.
அடுத்த மல்லியாண்டி ஹalleluya குணப்படுத்தும் வல்லமை. இதில் இருக்கிற எல்லாருக்கும் healing or health, perfect health, divine health is a free gift. Amen. யாருக்கும் என்ன பிரச்சனைனாலும் வாங்க, we can pray and we can heal any kind of sickness. ஏனென்றால் பைபிள் சொல்லுது புறப்பட்டு போய் சகல வியாதிகளை, ஒரு வியாதி 2 வியாதி விட்டுட்டு செய்யன்னு சொல்லல, கேன்சர் கஷ்டம்னு சொல்லல, சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் எங்களுக்கு அதிகாரம் அது. ஸோ அதை பயன்படுத்துவோம். எங்கள் சபை நடக்கிற அற்புதங்கள், அமேசிங் miracles are happening. One of the miracles எங்களை மெல்லியாண்டி கரங்களை தட்டி மெல்லியாண்டியை நாங்கள் குணப்படுத்தும் வல்லமை. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள். மார்க்கு 14:17. தேவன் நம்மைத்தான் நோயிட்டவர்களை குணமாக்க செய்ய சொன்னார் என்பது உங்களுக்கு தெரியுமா? குணமாக்க அவர் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். நம்முடைய தலைப்பு வசனத்தில் நோயிட்டவர்களை குணமாக்க விசுவாசிகள் என்னிடம் ஜெயிப்பார்கள் என்று கர்த்தராகிய இயேசு சொல்லவில்லை. மாறாக நோயாளிகள் மீது அவர்கள் கை வைப்பார்கள், அந்த நோயாளிகள் குணமடைவார்கள் என்றார். பின்னர் லூக்கா 10:9 அவர் தம்முடைய சிசுகளை நற்செய்தியை பிரசங்க அனுப்பிய போது அதற்கு போலவே நேரடியாகவே இருந்தார். அவர் சொன்னார், அவ்விடத்தில் உள்ள புனியாளிகளை சுத்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவருக்கு சொல்லுங்கள். மேலும் அவளிடத்தில் நீங்கள் போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மருத்துவரை எழுப்புங்கள், பிசாசுகளை திரட்டுங்கள், இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்று சொன்னார். மத்தேயு 10:10 இதை குறிப்பிடத்தக்க வகை நோயுற்றவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று அவர் கூறவில்லை. மாறாக நோயுற்றவர்களை குணப்படுத்துங்கள் என்றார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3 பேதுரு தேவாலய வாசலிலே பிறப்பிலிருந்து ஊனமுற்ற ஒரு மனிதனை சந்தித்த பொழுது நோயுற்றவர்களை குணப்படுத்துவதற்கான அதிகாரத்தை எடுத்து காட்டினார். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. அப்போஸ்தலர் 3:6 என்று கூறினார். இதற்கு ஒரு வேண்டுகோள் அல்லது ஒரு ஜெபம் அல்ல. பேதுரு வெறுமனே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கொண்டு செயல்பட்டார். அவர் இயேசுவின் நாமத்தை ஒரு வல்லமையாக வாய்ந்த கருவியாக பயன்படுத்தினார். அப்போஸ்தலர் 3:14 இயேசுவின் நாமத்தில் மீதான விசுவாசம் முன்பு முடமான மனிதனை பலப்படுத்தியதாக கூறிய போது இயேசுவின் நாமத்தின் வல்லமையை பேதுரு மேலும் வலியுறுத்தினார். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால் அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கின்ற இவனை பிறப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசம் உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவருக்கு கொடுத்தது. கிறிஸ்துவத்தின் மிக அருமையான விஷயங்கள் ஒன்று, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவதன் ஆசீர்வாதம். அவருடைய நாமத்தில் நாங்கள் பேசும்போது அல்லது நோயிட்டவர்களுக்கான குணப்படுத்துதலை அறிவிக்கும் போது உங்கள் வார்த்தைகள் ஆற்றலுடையதாக இருக்கும். எக்காரணத்துக்காக கூறுகிறவர்களோ அதற்குரிய சரியான விளைவை உண்டு பண்ணும். இப்போது உங்களுடன் நலமற்றும் உங்கள் அன்புக்குரியவர்களின் ஆரோக்கியத்தை பற்றி அவருடைய நாமத்தில் அறிக்கை செய்யுங்கள், பயன்படுத்துங்கள். இன்று நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பலருக்கு குணப்படுத்துதலை இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி ஆரோக்கியத்தை அறிவிக்கவும். அல்லேலூயா. ஜெபம்.
அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவதற்கு ஆரோக்கியத்தையும் நோயாப்பட்டவர்களுக்கு சுகப்படுத்துதலை கொண்டு வருவதற்கு எனக்கு செயலுரிமையை அங்கீகாரம் பெற்ற நபர் வழங்கியதற்கு நன்றி. இப்போது கூட என்னை சுற்றி இருக்கும் பலருக்கு இறக்கும் தருவாய் இப்போது பலருக்கு நானே ஜீவனை சுகத்தையும் அறிவிக்கின்றேன். அவர்களை பற்றிய கையெழுத்திட்ட மரண சாசனம் ரத்து செய்யப்பட்டது. மேலும் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துக்கும் மீட்டுக் கொடுக்கப்படுகிற இயேசுவின் நாமத்தில் ஆமே. மேலும் லூக்கா 9:2 அப்போஸ்தலர் எனவே கனக நிஜமாக எல்லாம் பாசமாயிரும் பாசம் சொல்லி போட்டாங்க. ரெண்டாலும் நான் சும்மா இந்த ஜெனரல் இதில் நான் சொல்கிறேன் என்னென்னால், நாங்கள் அவற்றை வார்த்தையை விசுவாசிக்கிறோம். ஓகே, முதல் என்னத்தை விசுவாசிக்கணும்? அப்பா வந்து எங்களுக்கு என்ன செய்தார்? அப்பா எங்களுக்காக என்ன செய்தார்? இந்த உலகத்தை உண்டாக்கினார், மனிதன் உண்டாக்கினார், சகலதையும் உங்களோட உண்டாக்கினார். எல்லாத்தையும் உண்டாக்கி பார்த்து நாங்கள் ஒன்றுக்கும் திருந்தே இல்லை, நாங்கள் கஷ்டமாக நடக்கவில்லை. அப்போ திருப்பி அவர் ஆதாம் செய்தபடியாலே அதை நீக்கி கொண்டு அவர் எங்களுடைய வச்ச அன்பின் நிமித்தம், எங்களுடைய பாசத்தின் நிமித்தம் நாங்கள் மனுஷராக வாழ வேண்டும், நீதியாக வாழ வேண்டும். அந்த நீதிக்காக அவர் தன்னை தானே நோக்கினார், சிதைச்சு எடுபட்டு திருப்பியும் அவர் மறுத்து எழுந்து வந்தார். எழுந்து வந்து என்ன செய்தார்? எங்களுக்குள்ளதான் வந்தார், வெளியில உடம்பு போயில எங்கள்கிட்ட வைத்த அன்பில் எங்களுக்குள்ளே வந்து எங்களுக்காக சகல உரிமைகளை தனக்கு என்ன கொடுக்கப்பட்ட அத்தனை உரிமையை எங்களுக்கு தந்தார். இந்த உரிமைகளை நாங்கள் அறிய வந்தது இந்த சபையில். அதுக்கு முன்னே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ரட்சிக்கப்பட்டதே சரியா தெரியாது, ரட்சிக்கப்பட்டதே உண்மையாக தெரியாதுன்னு சொல்றேன். ஆனால் இந்த சபையில் வந்துதான் ரட்சிப்பு என்ன, மற்றது எங்களுக்கு அப்பா என்னென்ன உரிமையை தாங்க, எப்படி எங்களை பாதுகாக்கணும்வாரு, அதை நாங்கள் மனதில் திடமாக எண்ணிக்கொண்டு வந்தால் எங்களோட வாழ்க்கையில் ஒன்று குறைவும் இல்லை, ஒன்று நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை நாங்கள் எப்பொழுது வாழ்க்கோம். எப்பொழுது உதாரணமாக பாசமாயன் யோவான் 14:14 ஒவ்வொரு கிழமையும் படித்து சொல்றாங்க. ஆனால் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு வித்தியாசம், ஒரே விளக்கம் இல்லை. அவர் அதுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புது அவ்வளோத்தையும் ஊட்ட எங்களுக்கு இல்லை இது வரையில்லைன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு மிஞ்சி அவர் ஒரு நாள் ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு தந்த சபைக்கும் பாஸ்டருக்கும் எங்களுக்கு தந்த ஆத்மாக்களுக்கும் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரை நாங்கள் எப்பொழுதும் எங்கள் மனதில் வச்சு அவர் எங்களுக்காக அவர் எங்களைத்தான் அவர் பாதுகாக்கிறார். அவர் எங்களே கண்ணோக்கமாக நம்ம பாதுகாக்க தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் எங்களே கண்ணோக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அதை நாங்கள் மனதில் நிஜங்கிற வாழ்க்கையில நிச்சயமாக வெற்றி உண்டு. இந்த சபைக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. இதில் பல ஆத்மாக்கள் இதில் இருந்து பக்தர்கள் தப்பியோ பிரச்சனை தப்பியோ பல 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 விதமான அற்புதங்கள் ஆசைகளுக்காக காணுவோம். நாங்கள் இன்னும் 2025 வர போகிறோம். இன்னும் எங்கள் சபையிலிருந்து பல பல அற்புதங்கள் ஆசைகளை காணுவோம். நன்றி. விசுவாசத்தின் அம்மா மல்லியோட கதைச்சா ப்ரே பண்ணும்போது அவள் தான் எடுப்பான். நான் ப்ரே பண்ண முடியும், எனக்கு தான் பவர் கூடும். ஏன்னா அவ்வளவு என்ன சொல்லுவோம், குழந்தை பிள்ளைய போல பார்த்தே நம்புறது. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுண்டா, எஸ் எனக்கு இருந்து நித்திய ஜீவன் உண்டு, அவ்வளவுதான். அதுக்கு பெரிய ரொக்க சயின்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தாக சாந்தி வாங்க சுத்தமாக்கும் தேவ வார்த்தையும் நல்லவை. அவ கிச்சனர்களுக்கு போகணும், அதுக்காக வந்து வாசிப்போம். கரங்களை தட்டலாம். கொஞ்சம் சிரிச்சு கொண்டு சீரியஸா.
எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்தும். 2025 நியூ இயர் வாழ்த்துக்கள். சுத்தமாக்கும் தேவ வார்த்தையின் வல்லமை. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசங்களினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். யோவான் 15:2-3. தேவ மக்களை சுத்தமாக்க அவர்களுடன் வேத வார்த்தையை பகிர்ந்து கொள்வது மிக சிறந்த வழியாகும். தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்டே இருங்கள். சபையில் சிலர் சரியான வாழ்க்கை நடாத்தி வருவதில்லை என்று ஒரு போதகர் கவலைப்படலாம். அவர் செய்ய வேண்டியது என்னவென்றால் தொடர்ந்து தேவ வார்த்தையை பேசி அதை கற்றுக் கொடுப்பதுதான். அவ்வாறு செய்யும் போது மக்கள் சுத்திகரிக்கப்படுவார்கள். இயேசு நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள் என்று சொன்னதை கவனியுங்கள். வார்த்தையை அவர் கேட்கும் போது அது அவர்களின் ஆவிகளை தூய்மைப்படுத்தி அவர்களை சுத்தப்படுத்தும். வார்த்தையானது சுத்திகரிக்கும் வல்லமையை உடையதாகவும் வேதம் கூறுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். எபேசியர் 5:25-26 தேவ வார்த்தை கழுவுகிறது. ஆதலால் மக்கள் சபைக்கு வந்து தேவ வார்த்தையை கேட்கும் போது அவர்கள் மிக சிறந்த இடத்திற்கு வந்ததாக உணர்கிறார்கள். தேவ வார்த்தையை கேட்கும் போது அது அவர்களை தூய்மையாக்கியது. அதைத்தான் தேவ வார்த்தை உங்கள் ஆவிக்கு செய்கிறது. இந்த காரணத்திற்காக சத்தியமான தேவ வார்த்தையை உள்ளூர் சபையில் கற்றுக் கொடுக்கும் போது தங்களை உற்சாகப்படுத்தும், தூய்மையாக்கும் மற்றும் வல்லமையூட்டும் செய்தியை கேட்க மக்கள் எப்பொழுதும் வருவார்கள். ஆத்ம ஆதாய ஊழியக்காரர்களாக இருக்கவும் அவர்களை உந்துகிறது. ஏனென்றால் சீடர்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக இயேசு மாற்றியதைப் போலவே தேவ வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் போது அந்த வார்த்தையும் அவ்வாறே செய்கிறது. மத்தேயு 4:19. ஜெபம். அன்பான பிதாவே, உமது வார்த்தையின் தூய்மையாக்கும் வல்லமைக்காக நன்றி கூறுகிறேன். அது என்னை சுத்திகரிக்கிறது, என் மனதை புதுப்பிக்கிறது, என் வாழ்க்கையை மறுரூபமாக்குகிறது மற்றும் வாழ்க்கைக்கான உமது பரிபூர்ண சித்தத்தின் திசைக்கு என் சிந்தனைகளை மறுசீரமைக்கிறது. தெய்வீக ஆரோக்கியம், செழிப்பு மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சிக்காக என் மனது முற்றிலும் நன்னிலைமைப்படுத்தப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். மேலும் தியானிக்க சங்கீதம் 119:9, 2 தீமோத்தேயு 3:16, யோவான் 15:3. அடுத்தாக திமேமா, he gave us kingdom authority. கரங்களை தட்டின மகா எங்களை சபையை எல்லா விதத்திலையும் கொண்டு நடத்துகிற இவா, ஜோவானா, ஜோய் எல்லாருக்கும் கரங்களை தட்டுங்க.